தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் புதனுடைய மிதுனத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆறார். அவர் 45 நாள் அங்கே இருப்பார். இது ரொம்ப 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 முக்கியமான பதிவு உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது யாரெல்லாம் நீங்கள் ஏற்ற மாதிரி சந்திக்கிறீங்களோ அத்தனை பேரும் 7ஆம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, மேபி ஒரு சுடிதார் டாப்ஸ் ஒரு டிஷர்ட் சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி எங்கே போகணும், எப்படி வாங்கணும் அப்படின்றலாம் பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க. அப்போ போகும்போது அந்த எதிர்த்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உங்கள் மேலே ஒரு கோபத்தோட, என்னம்மா பார்த்தாச்சா, ஓகேயா, அவ்வளோதாம்மா, இந்த சைஸ் இல்லைம்மா, என்னம்மா பிளாக் தானா, அந்த பிளாக்ல க்ரீன் இருந்தால் போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களோட கோபமாக பேசி உங்கள் கோபத்தை தூண்டி ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போது அந்த எடுத்து போடுறவன் உங்களுக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, ஆனால் அங்கே ஒரு இரிட்டேஷன் கிரியேட் பார்த்திங்களா, அந்த இரிட்டேஷன் பீரியடு தான் இந்த 7ல் செவ்வாய் இருந்தா. பொதுவாகவே தனுசுக்கு 7ல் செவ்வாய் சுய ஜாதகத்தில் இருந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை தான். வாழ்நாள் முழுக்க போர் போர் போர். அப்போது இந்த 45 நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். பட் நான் சொல்கிறது இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதும் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிடம்ன்றது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. பயம் பொறுத்துறதுக்கு ஜோதிடம் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதே எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு அவர் ஏதோ டென்ஷனில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போகணுமே ஒழிய, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நீ என்ன இப்படி சொல்லிட்டால, பணம் கொண்டு வந்திருக்கியா, இது 5000 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அவருடைய தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹர்ட் ஆகி அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டா சின்னவங்க கூட பெரிய விரோதத்துக்கு பின்னாடி வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணுறான்டா, ஆனால் இல்லையே, இவன் இல்லையே, அவன் இல்லையே, அவன் இல்லையே அப்படின்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒருத்தன் ஆனால் தொடர் பிரச்சனையாக கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த 45 நாட்கள். ஸோ நீங்கள் யாரோடெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அவங்களோடெல்லாம் சிரிச்ச முகத்தோட, ஒரு ஃபன்னான ஒரு நேச்சரோட, நீங்கள் எதுவுமே அட்வைஸும் பண்ணாமல் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கோங்க, தட்ஸ் இட். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா அப்படின்றது பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இட் மேட்டர்ஸ். இப்போ உங்களுடைய தசா புத்தி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்லை. ஏன், உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் நல்ல பொசிஷனில் இருக்காரா பாருங்கள், செவ்வாய் நல்ல பொசிஷனில் இருக்காரான்னு பாருங்கள். அப்படின்னா இது ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின் போது அக்கப்போர் போர் அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த போர் வெல்லும் ரகசியங்கள், யூகங்கள், யுக்திகள் அப்படின்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு வேணும். நம்ம பண்டைய காலத்தில் இந்த ஒரு ஷேப்பில் வராங்க, அதனால இந்த வியூகம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. நாகத்தில் வந்தாங்க, கருடா நாயுடு அப்படின்றதெல்லாம். இந்த டாக்டிக்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த டாக்டிக்ஸில் எந்த ரூபத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. கவர்மெண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து முடிவெடுக்கணும். தள்ளி போடுங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரையாவது சந்திச்சிருப்பீங்க, யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய எதிரி உங்ககிட்ட வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகலை, அவங்களுடைய எதிரி, அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களுடைய எதிரி உங்களோட கை கோப்பாங்க. அப்போ நீங்கள் அப்பாடி இதாண்டா நமக்கு சான்ஸு, பார்த்துக்கலாண்டா, அவனுக்கு இப்படி பண்ணணும்னு நினச்சேன், இப்போ மாட்டினாண்டா அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏற்ற மாதிரி இருக்கிறது யாரு, செவ்வாய். விளையாட்டு இல்லை.
செவ்வாயினுடைய கோபம், செவ்வாயினுடைய தாக்கம், செவ்வாயினுடைய வீரம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே செயல்படாதுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யார்? உங்களுடைய ராசிநாதன் குரு, அவருக்கு செவ்வாய் ரொம்ப நட்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்துருச்சுப்பா, இப்போ விட்டுரு, அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து நீ காரியம் சாதிச்சுக்கலான்னு நினைக்காதப்பா. அந்த மனோநிலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கேன், இதுக்குள்ளே வந்தால் எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்றத அவங்களோடு இருந்து விலகுதல் வேணும். நீங்கள் மட்டும் உள்ள மாட்டிட்டீங்கன்னா அனைத்து கெட்ட பழக்கங்களும் இப்போ வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு தான் அது எல்லாமே மைனஸ் ஆகுமே ஒழிய, இவங்க தான் சொன்னாங்க அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லி மொத்த குற்றச்சாட்டும் உங்க மேல வந்து கடைசியில் அது ஏண்டாப்பான்ற மாதிரி வாழ்க்கையில மறக்க முடியாத இன்னல்களுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. அதனால தான் இது சத்ரு நாசன காலம் அப்படின்னு சொல்றது. அப்போ இப்ப சத்ருன்றதே இந்த 45 நாட்கள் நீங்க யோசிக்கவே கூடாது. யார் வந்தாலும் சரிப்பா, நீ உன் வழியில பார்த்துக்கோ, தயவு செஞ்சு இது சம்பந்தமா என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்லணும். இது பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ நீங்க வீடு சம்பந்தமா, உங்களுடைய வாகனம் சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் ஒரு டிலே இருக்கும். உங்களுக்கும் இன்ஜினியருக்கும் கிளாஷஸ் நிறைய இருக்கும். உங்களுடைய ஆர்கிடெக்ட் ஒன்று சொன்னால் உங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஸோ அதெல்லாமே பொறுமையாக இருந்து ஒரு 45 நாட்கள் தள்ளி வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், 45 நாட்களுக்கு பிறகு ஒரு 8ஆம் வீட்டுக்குள்ளே வருவார்னு. ஆமாம்ப்பா, ஆனால் இப்பயே அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வகையான ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னா புதன் அப்படின்ற இடத்துல செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது, ப்ளஸ் அந்த புதன் உங்களுக்கு 10ஆம் வீடு. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப ஒரு டார்ச்சரான பீரியடுங்க. ஸோ புதுமண தம்பதிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி ஒரு 2-3 வருஷம் ஆயிருந்தா கூட, ஏன் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட திடீர்னு சீறி எழுந்துச்சு 2 பேரும் கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டம். ஸோ கணவன் மனைவின்ற பந்தம், அன்பு, அரவணைப்பு, புரிதல், சண்டை போட்டுக்கிட்டாதாங்க உண்மையான கணவன் மனைவி. ஆனால் அது பெரிய லெவலில் போயிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி அன்பு, உண்மைன்றது ஒன்று இருக்கணும். அவங்களுக்காக இவங்க வாழணும், இவங்களுக்காக அவங்க வாழணும் அப்படின்றது தான். இல்லைன்னா இது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள எடுத்துட்டு போயிடும். மேலும் நீங்கள் இந்த பீரியடை ஈஸியாக நகட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். மணி ஃப்ளோலையும் நிறைய 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 விரயமாகுங்க. ஸோ எந்த ஒரு சாட்சி கையெழுத்து, எந்த ஒரு ஹேஸ்டி பிலீஃப், அதாவது திடீர்னு வர்றவங்களை நம்புறது, திடீர் யோகத்தை நம்புறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட வேண்டாம். மனசளவில் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு. உங்களுக்குள்ளேயே ஒரு திமிரு, கிடைச்சதுடா சான்ஸு அப்படின்றதெல்லாம் இப்போ தோண வச்சு, அந்த தோன்றுதலுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத செக் வச்சு பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த தோன்றுதல், ஈகோ, எனக்கு அப்படின்ற வார்த்தையே வேண்டாம். எவனையோ பழி வாங்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லைங்க. வாழ்க்கை அப்படின்றது சும்மா இருந்தாலே ஸ்மூத்தாக போகிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பாசிட்டிவான விஷயத்துக்கு காமிங்க. நெகட்டிவான விஷயத்துக்கு காமிச்சிட்டிங்கன்னா ஏற்ற மாதிரி இருக்கிறது செவ்வாய்ன்றது மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தும்சம் பண்ணிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்கள் ராசிநாதனை கையில் பிடிச்சிக்கோங்க. குரு பகவானுடைய பிரார்த்தனைகள் பண்ணுங்க. சாந்தமான உணவுகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. காரத்தை குறைச்சிக்கோங்க, புளியை குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்டும் டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகே பாலிசி, லீஸ்ட் பாதர்டு பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்த 45 நாட்களை ஈஸியாக கடந்துடலாம். ஏன்னா அடுத்த 45 நாட்களும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கடக்கணும். ஸோ விளையாட்டு இல்லை. ஸோ நெகட்டிவ்க்கு அஸ்திவாரம் போற்றாதீங்க தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் லைஃப் இஸ் டு லிவ் ஹாப்பிலி அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புகட்டிடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.